கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் சத்தமா சொல்லுங்களேன், நான் கர்த்தர், நான். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபை நிமித்தம் நம்மளை காத்தார். அவர் நமக்கு உண்மையாய் இருந்தார். அவர் நமக்கு ஆலோசனைகளை தந்து அவர் நம்மை வழி நடத்தினார். நம் ஜெபத்தை எல்லாம் கேட்டார். பயத்தை நீக்கினார். பலத்தை தந்தார். அவரை துதிக்கும்படி நமக்கு ஜீவனை கொடுத்து பரிசுத்த ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும்படி கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக வந்து அவரை பணிந்து உமது நாமத்தின் நிமித்தம், உமது உண்மையின் நிமித்தமும் உமது கிருபையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். சொல்லுங்களேன், உமது நாமத்தை துதிப்பேன். நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை ஆராதிப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பெரியவராயிருக்கிறார். அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு சங்கீதம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அவர் உங்களை எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கிறாரா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. என் இயேசு என்னை சந்தோஷமா வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் அவன், சத்தமா சொல்லுங்க, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால், நான் விசுவாசிக்கிறீங்க, இங்க இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு விசுவாசிக்கிறேன். பாடலாமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் அற்புதராய் அதிசயமானவராய் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும். பாடுங்க, வாய்களை தந்து. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள்.
அக்கினியாய் இறங்கிடுவே அக்னி நாவாலே அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே. அப்படிப்பட்டவர்கள் மேலே உடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அக்னி நாவாக அமர்ந்திடும் ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே எம்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுவே ஆவியில் நிரப்பிடுவே தின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுவே ஆவியில் நிரப்பிடுவே அக்கினியாய் அக்கினியோடு அப்படியே அர்ப்பணிப்பீர்களா ஆவியாவாலே அமர்ந்திடுவே பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே கரதளரோ
துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே. ஆமென். நாம் ஒரு நிமிடம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, அடியானை மறைத்து நீர் பேசுவீராக. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக தகப்பனே, அடியானை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் சபையார் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. இப்போ நாம் வாசிக்கும் பொழுது இங்கே முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்ற வார்த்தை நாம் யாருக்கு முன்பதாக? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். அதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அவருடைய சந்நிதிக்கு வரும் பொழுது, அவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நாம் விசேஷித்த விதமாக நாம் அவருடைய நாமத்தை நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமான காரியங்களாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அது நாம் முழங்கால் படியிட்டு நாம் அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது அது விசேஷித்த ஆசீர்வாதங்களே நமக்கு கொண்டு வருகின்ற காரியம். விசேஷித்த ஜபங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது விசேஷித்த ஜபம் முழங்கால் ஜபம் என்று பார்க்கிறோம். நம்ம முழங்கால் ஜபம் என்றெல்லாம் முழங்கால் யுத்த ஜபம் என்றெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் முழங்கால் படியிடும் பொழுது அது விசேஷித்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை, அதாவது பெரிய காரியங்களை நடப்பித்ததற்கான காரணங்கள் பார்க்கும் பொழுது அது அவர்களுடைய முழங்கால் படியிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த பொழுது பெரிய காரியங்கள் நடந்ததை குறித்து நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம் என்றால், சாலமோன் ராஜா ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக சாலமோன் ராஜா தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்று பார்க்குறோம். அப்படியாக நாமும், அதாவது முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்யும் பொழுது அது மகத்துவமான காரியங்களை செய்கின்றது. அந்த முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்யும் பொழுது நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களில் விசேஷித்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. அதே போல் எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது எலியா மலையை கட்டளையிடும் பொழுது, தேவனிடத்தில் மலையை கட்டளையிட செய்யும் பொழுது பணிந்து தன்னுடைய முழங்காலில் தன்னுடைய நெத்தி பட குனிந்து தேவனை ஸ்தோத்தரித்த பொழுது அங்கே மலையை கட்டளையிட்டார். நாம் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் 54வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் பட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்துடனே சொன்னது. ஹல்லேலூயா. இப்போ முழங்கால் படியிட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அதே போல் நம்முடைய குடும்பத்திலையும் பெரிய காரியங்கள் நடக்க வேணுங்களா, நம்ம கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து
நாம் ஜெபம் செய்துவிட்டு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நான் முழங்கால் படியிட்டு இந்த வேளையில் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது விசேஷித்த விதமாக ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம தாராளமாக முழங்கால் படியிடலாம். 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களை சொல்லவே இல்லை. அவங்களுடைய காரியங்கள் பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் 50 வயதிலே அவங்களால முழங்கால் படியிட முடியறதில்ல, நடக்கக்கூட முடியறதில்ல. ஹல்லேலூயா. நாம் 60 வயசுக்குள்ளே இருக்கும் பொழுதே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் முழங்கால் படியிட்டு நம்முடைய சகல ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கும்பொழுது 35வது அதிகாரத்தில் 3-4 குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய ஜெபங்களில் தளர்ந்து போயிருக்கிறவர்களுக்காக, ஜெபத்தில் தளர்ந்து இருக்கிறவர்கள் அவர்களுக்காக நாம் இப்படியாக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, அவர்களை தேற்றி ஆற்றி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் கேட்டு 4வது வசனத்தில் சொல்லப்பட்டபடியாக நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நாம் அதை முழங்காலில் நிற்க முடியாதவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வரும்பொழுது அங்கே பேதுருவை குறித்து பெரிய காரியத்தை நடப்பித்தார். பேதுருவை குறித்து அப்போஸ்தலர்கள் நடபடிகளில் 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தபித்தாளை குறித்து நாம் பார்க்கிறோம். 9வது அதிகாரம் 40வது வசனம் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி திரும்பி, தபித்தாலே நீ எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நமக்கு முழங்கால் ஜெபம் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தது. இறந்து போன தபித்தாளை எழுந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் நாம் யாருக்காவது யாராவது ஜெபம் பண்ண ஜெப குறிப்புகள் கொடுத்தார்களானால், நம்முடைய குடும்பத்திலானாலும் சரி, நம்முடைய உறவுகளுக்குள்ளானாலும் சரி, நாம் முழங்கார் படியிட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே அவர்களுடைய மரித்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. நாம் முழங்கார் படியிட்டு நாம் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் நம்ம நல்ல முழங்காலில் நிற்காவிட்டாலும், நெடுமுழங்காலில் நிற்கிறவங்க நெடுமுழங்காலில் நின்று கொள்ளலாம், அரை முழங்காலில் இருக்கிறவங்க அரை முழங்காலில் நின்றுக்கலாம், கால் முழங்காலில் இருக்கிறவங்க கால் முழங்காலில் கூட நிற்கலாம். ஆனாலும் நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுதும் கூட நாம் முழங்கால் படியிட்டு நாம் வேதத்தில் பார்க்குறோம், ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்ய நடுரோட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக அவன் முழங்கால் படியிட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் முழங்கால் படியிட்டு வேதத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக, அவன் சந்திரரோகியாக இருந்தான், அவனுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு, என்னுடைய மகன் சந்திரரோகியாக இருக்கிறான், அடிக்கடி அவன் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து விடுகிறான், என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் நம்மிடத்தில் ஜெபக்குறிப்பு சொல்லப்படும் பொழுது நாமும் இப்படியாக பெரிய காரியங்களை நடப்பிக்கிறதற்கு நாம் அவரிடத்தில் முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. முழங்கால் ஜெபம் என்பது, முழங்கால் படியிடுவது என்பது அது தாழ்மையை குறிக்கிறது. ஹல்லேலூயா.
முழங்கால் படியிடுவது என்பது அது நம்முடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறது. நாம் விசேஷித்த நம்முடைய சுய வாழ்க்கையிலானாலும் சரி, நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலானாலும் சரி, நாம் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியினாலும் சரி, நாம் வேலை செய்கின்ற இடங்களினாலும் சரி, நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய காரியங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வருகின்ற நாட்களிலிருந்து நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வாங்களா? ஹல்லேலூயா. நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பவுலை குறித்து நாம் பார்க்கலாம். பவுல் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, தேவ சித்தம் கிடைத்த உடனேயே பவுலை குறித்து அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது சபையாரோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு நன்றி செலுத்தினதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் புத்தகங்களில் 20வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கலாம். முழங்கால் படியிட்டு அவர் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர்கள் 21வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டன். அப்பொழுது கடற்கரையிலே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஹல்லேலூயா. நாம் முழங்கால் படுகிறது அது நாம் நன்றி செலுத்துகிறதையும் குறிக்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் பவுலுடைய காரியங்கள் எல்லாம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நன்றி செலுத்தும் போதெல்லாம் முழங்கால் படியிட்டு நன்றி செலுத்தினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நாம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழினார் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் யாருக்கு இருக்குதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே நம்மை நாமே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யும் பொழுதெல்லாம் நாம் அட்லீஸ்ட் ஒரு கால் முழங்காலையாவது நாம் அமர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நாமே நமக்கு பெரிய காரியங்களை நடப்பிக்கிறதை நம் கண்களே காணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து எனக்கு பிரியமான என்னுடைய உறவுகளே, சகோதரர்களே, நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு நிமிடமாவது, அட்லீஸ்ட் 2 நிமிடமாவது நாம் முழங்கால் அமர்ந்து நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை நமக்கு பெற்றுத் தருவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் முழங்காலில் நின்று நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போங்களா? ஹல்லேலூயா. நாம் முழங்காலில் நிற்போம், நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்?
எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் சில வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக, அடியானை மறைத்து பேசுவாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்கிற ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து, சீசர்களை பார்த்து, தன்னை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நிலைத்திருக்கிறது என்பதில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நிறைய ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையில், அல்லது தேவன் சொல்லுகிற அந்த நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையில், அதில் ஆராய்ந்து பார்த்தால் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இதில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இங்கே அங்கே என்று சொல்லி அலையாமல், கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதில் நிலைத்திருப்பது தான் முக்கியம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யாரெல்லாம் என்னிடத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களோடு கூட நானும் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை நம்மளோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்போது ஆபிரகாமை அழைக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நான் உன்னை அதாவது பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி, பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ போ, நான் உன் கூடையாக தான் இருப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்குறோம். அதுபோல் இந்த வசனத்தை சொல்லுகிற ஆண்டவர், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர், நம்மில் நிலைத்திருந்தால் என்ன நன்மை உண்டாகும் என்பதை குறித்து வேத நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து சொல்லுகிறார். என்னுடைய அன்பிலை நிலைத்திருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அன்பிலை, என்னுடைய அன்பிலை நீங்கள் நிலைத்திருந்தால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் 15:9 ஒருத்தவங்க வாசிங்க. முதல்ல 15:9 வாசிங்க. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். 1 யோவான் 4:15-16 வாசிங்க.
அப்போ யாரெல்லாம் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை தேவகுமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறாரோ அவர்களின் மேலே தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறபடினாலே, நாமும் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறபடினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி தான் இந்த ரோமர் 8வது அதிகாரம் 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார், நாமும் தேவனிடத்தில் அன்பாக இருக்கும்போது, அதனால தான் தேவன் சொல்கிறார், என் அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய அன்பிலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருப்போமானால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று இந்த வாக்குத்தத்த வசனத்தை முன்னாடியே நமக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, நாம் நிலைத்திருந்தால், கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருந்தால் நாம் அதிகமான கனிகளை கொடுப்போம். அதை தான் சொல்கிறாரு 15:4. ஹல்லேலூயா. அதிகமாய் கனிகளை கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்கிறார். அடுத்தது, நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும். 15:7 வாசிங்க. அதாவது யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இப்படியெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார்? நிலைத்திருக்க சொல்கிறார். எந்தெந்த காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரே இடத்துல ஒரே காரியத்தில் நிலைத்திருப்பது தான் நிலைத்திருக்கிறது. அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இல்லையா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே நிலைத்திருப்பது என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு கருத்தில் அல்லது நிலையில் உறுதியாக இருந்து சோதனை, எதிர்ப்பு அல்லது துன்பங்களுக்கு மத்தியிலும் பின்வாங்காமல் இருப்பது தான் நிலைத்திருக்கிறது என்று அர்த்தம். அதாவது ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் உடைய காத்திருக்கிறது என்பது ஒருவருடைய விசுவாசம், அன்பான செயல்பாடு அல்லது தேவனுடன் கொண்டுள்ள உறவில் உறுதியாக இருப்பதை குறிக்கலாம். இப்போ இப்படிலாம் இருந்தால் தான் தேவனிடத்தில் நாம் நிலைத்திருப்பது என்பதன் பொருளாக இருக்கிறது. நிலைத்திருப்பதன் என்பதன் பொருள் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்வில் எல்லா பகுதியிலும் அவசியமான ஒவ்வொரு தேவைகளுக்காக அளிக்கப்படும் முழுமையான பராமரிப்பு ஆகும். அல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்தில் நாம் உறுதியாக இருப்போமானால் அல்லது நிலைத்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது என்பது உண்மை. அதை ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். சங்கீதம் 23:1 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் குறைபட மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தரிடத்தில் நான் நிலைத்திருக்கிறபடினாலே நான் குறைபட்டு போகுவதே இல்லை. 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சத்துருக்கள் விரோதமாக எழும்பும்போது சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் சங்கீதம் நிலைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனிடத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 91வது சங்கீதம் 1-10 வரைக்கும் உள்ள வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1-10 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அப்படின்னா என்ன? உன்னதமானவருடைய மறைவில் நிலைத்திருப்பவன் அப்படின்னு தான் பொருள். அல்லேலூயா. ஆகவே உன்னதமானவரின் மறைவில் நிலைத்திருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குவான். அடுத்தது வரிசை என்ன சொல்கிறது? வேடனுடைய கண்டிக்கும் பொல்லாப்புக்கு விலைக்கு காத்து கொள்வார், மூடுவார், அடைக்கலம் புகுவாய், கேடகமாகவும் பயங்கரத்துக்கும் எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய், பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கவருக்கு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டேன், ஆகையால்
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் அல்லது கர்த்தரிடத்தில் ஒருவன் நிலைத்திருந்தால் இவ்வளவு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் குடும்பத்தையும் தேவன் வேலி அடைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இது ஒரு மேலோட்டமான ஒரு காரியம். நிலைத்திருப்பவனின் நிலை ஆசீர்வாதங்கள் என்னென்னா, 3வது வசனம், 1வது சங்கீதம் 3வது வசனம் என்ன சொல்லுது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா. அப்போ நிலைத்திருக்கிறவன் தான் கனியை கொடுக்க முடியும். இலையுதிரா மரத்தை போல வாழ முடியும். உபாகமம் 29 எடுத்துக்கங்க, 9வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 29:9. இப்பொழுது நீங்க செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும், இந்த உடன்படிக்கை வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீராக. அப்படின்னா என்ன? நிலைத்திருங்க, என்னில் நிலைத்திருங்க, நான் சொல்லுவதையெல்லாம் கேட்டு செயல்படுங்க என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஐக்கியப்பாடு, நிலைத்திருப்பது என்பது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. ஒரு மனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருப்பது தான் சொல்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 6-10 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இப்போ என்னது? அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள், அதாவது நிலைத்திருக்கிறவேன் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவனாக இருக்கிறான். ஏன்னா சொல்கிறாங்களே தவிர செய்யலை. அடுத்தது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வோம்? அப்படின்னா என்ன? நாம் ஒருவரோடு ஒருவர் நிலைத்திருந்து கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியும். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. ஆமாம், அந்த ஐக்கியம் என்பது நிலைத்திருக்கிற ஒரு ஐக்கியம், தேவனோடு நிலைத்திருக்கிற ஒரு ஐக்கியத்தை எடுத்து காண்பிக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இருக்காது. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 10. பாவம் செய்யவில்லை என்றால் நாம் அவரை பொய்யர் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை, இந்த ஐக்கியம் என்ற நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அண்டிக்கொள்வதுனா என்ன? எப்பொழுதுமே அவரை சார்ந்து நிற்பது, எப்பொழுதுமே அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்பது, எப்போதுமே அவரிடத்தில் நிலைத்திருப்பது என்பது பொருள். ஹல்லேலூயா. ஆகவே அவரில் நிலைத்திருப்பது அப்படின்னா அண்டிக்கொள்வது என்ற அர்த்தம். சங்கீதம் 2:12 வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும். அப்படின்னு என்ன? அவரிடத்தில் நிலைத்திருக்கிற அல்லது ஐக்கியப்பட்டிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் எப்படி அண்டிக் கொள்வது, நாம் எப்படி நிலைத்திருப்பது என்று சொல்லுகிற ஒரு 7 காரியத்தை நான் உங்களுக்கு மடமடன்னு வாசித்து முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாமா? பிரைஸ் லார்ட். வேலை ஒரு காரியங்களை தேவன் என்ன நமக்கு எடுத்து காண்பிக்கிற வசனங்கள் நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதை நாம் சிந்தித்து செயல்படும் போது நாம் இப்பொழுது அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ வாசிங்க, யோவான் 15:9 வாசிங்க, முதல் பகுதி. 15:4 வாசிங்க. நீ என்னில் நிலைத்திருங்கள். இதுதான் டாபிக். இது தலைப்பு. என்னில் யார்கிட்ட நிலைத்திருக்கணும்? கர்த்தரோடு நிலைத்திருக்கணும். கடைசி பரியந்தமும் கர்த்தருக்காக எப்பொழுதும் வைராக்கியமாய் நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தார்.
இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்து என்னிடத்தில் நீங்கள் நிலைத்திருங்க. நீங்கள் நிலைத்திருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே அந்த வசனத்தை நாம் பார்த்து அதன் வழியாக நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. முதல் காரியம், உபதேசத்தில் நிலைத்திருங்கள். என்னது? ஆமாம், கர்த்தருடைய உபதேசம். கர்த்தர் நமக்கு அநேக உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? ஊழியம் 3 விதமான ஊழியம்: ப்ரீச்சிங், ஹீலிங், அப்புறம் ப்ரீச்சிங் தான் சொல்லியாச்சே, டீச்சிங். அப்போ டீச்சிங், ப்ரீச்சிங், ஹீலிங், இந்த 3 காரியத்தையும் தேவன் நடத்தி வந்தார் இல்லையா? அதில் இப்போ முதல் சொல்கிறார், என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். நான் உங்களுக்கு என்ன கற்பித்தேனோ, நான் என்ன கற்றுக் கொடுத்தேனோ, நான் எதை செய்யும்படி சொன்னேனோ அதை நீங்கள் கவனித்து அதில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே யோவான் 8:31 வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், ஆமாம், நீங்கள், ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நாம் விசுவாசிகள் என்ற ஸ்தானத்தை மீறி மேலே அவருடைய சீசர்களாக இருக்கும்படி அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் சொல்கிறார். அப்படி நிலைத்திருந்தால் மெய்யான சீசராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம தான் மெய்யான சீசர்கள். ஏன்னா அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடித்து அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அவருடைய வசனத்துக்கு நாம் செயல்பட்டு அதன்படி நாம் நடக்கும்போது மெய்யான சீசர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே உபதேசம் இன்னைக்கு நிறைய மாறுபட்ட உபதேசங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இதுதான் உபதேசம் நினச்சி நம்பி அதில் உங்களுடைய கவனத்தை அதில் செலுத்தாதபடி வேத வசனம் உங்களுக்கு புஸ்தகம் உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து படித்து நம்முடைய சபையில் என்ன சொல்லுகிறார்களோ அதையும் கவனித்து வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அந்த உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கீழ்ப்படியும் போது தான் நாம் அவருடைய சீசர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 24 27 வரைக்கும் உள்ள வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. இந்த உபதேசத்தை யார் கேட்டாங்க அதை கடைப்பிடிக்கிறார்களோ அவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்புமையாக இருப்பான். வசனத்தை கேட்டு நீங்கள் நடக்கும்போது கிறிஸ்துவின் மேலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருப்பீங்க. அதனால் என்ன வருது? பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்றடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அப்போ உபதேசத்தை நாம் கற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் நாம் விழுந்து போவதே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய அஸ்திவாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுவோமா? வாசிக்கலாம். நான் இந்த உபதேசத்தை சொல்லியும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி யார் செய்யலையோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதை கடைப்பிடிக்கிறது இல்லை, அதன்படி செய்யாதபடி இருக்கிறதுனால மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்புமையாக இருக்கிறான். பெருமழை வந்தது, பெருங்காற்று அடித்தது, பெரும்புயல் வந்தது, அது என்ன செஞ்சேன்? அடிச்சுட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அடுத்து சொல்ற, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்காத நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படித்தான்
அழிந்து போகும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேத வசனத்தை, அந்த உபதேசத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி செய்வோமானால் நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறோம். நமது வீடு அஸ்திபாரம் எங்கே இருக்குது? கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட அஸ்திபாரத்தின் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே அது ஒன்றும் அழிந்து போவதே கிடையாது. ஆனால் நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே உபதேசத்திலே நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்ட உபதேசமே உங்களை கடைசி வரைக்கும் நடத்தி செல்லும். நீங்கள் கேட்கிற உபதேசத்தை நீங்கள் கைவிட்டால், அல்லது கேட்காமல் போனால், அல்லது அது செய்யாமல் போனால், புத்தி இல்லாத ஒரு மனிதனுக்கு அது அதாவது மணல் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக அவன் இருக்கிறான் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரியவர்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். தன்னை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து தான் பேசுகிறார். தன்னை நம்புகிறவர்களை பார்த்து தான் பேசுகிறார். தன்னை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து தான் பேசுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆகவே விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். நாம் அவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு கூட இணைந்து இருக்கிறதா, அல்லது அதை விட்டு வெளியே நிற்கிறதா? நாம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்குது. வசனத்தை கேட்டும் செய்யாமல் போனால் அது தேவன் என்ன செய்கிறாரு? அது புத்தி இல்லாத ஒரு வீடு கட்டினவனுக்கு சமமா என்று இருக்கிறது சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நானும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு உபதேசத்தை கேட்டு நம்மளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்றோமோ, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் தேவனுடைய வசனத்தில், உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அதை விட்டு மாறுபாடான உபதேசம், செழிப்பின் உபதேசம் இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா? செழிப்பின் உபதேசம், என்னென்னமோ உபதேசம்லாம் இன்றைக்கி நிறைய யூடியூப் மூலியமாக வந்து கொண்டு இருக்கிறது. சபைகளில் அப்படிப்பட்ட காரியங்களையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களாக தான் இன்றைக்கி பேசி ஜனங்களை தன் பக்கமாக இழுக்கிற, ஒரு வஞ்சிக்கிற ஒரு பிரசங்கங்கள் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. அது உபதேசம் அல்ல. கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற வார்த்தைகள் தான் நம்மளை நிலைத்து நிற்க செய்கிறதை தவிர மற்றபடி எந்த ஒரு வார்த்தையும் நம்மளை நிலை நிற்க செய்யாது. கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், இன்னைக்கு அதை நம்பி நம்ம போயிடவே கூடாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய பொக்கிஷமே இந்த வேத வசனம் தான், புக்கு தான், இந்த பைபிள் தான். இதில் இல்லாத எந்த ஒரு காரியத்தை யாராவது கொண்டு வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புறம்பான உபதேசம், கள்ள உபதேசம். ஆகவே இந்த உபதேசத்தை கேட்காதபடி சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக மாறுங்க. உபதேசத்தை கேட்கிறவர்களாக மாறுங்க. உபதேசத்தின்படி நடக்கிறவர்களாக மாறுங்க. அப்போ கர்த்தர் உங்களோடு இருப்பார். எல்லா தீமைகளுக்கும் உங்களை விலக்கி உங்களை பாதுகாப்பார். பெருமழை வந்தது, பெருங்காற்று அடித்தது, நீங்கள் விழப்போவதே இல்லை. கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ரெண்டாவது காரியம், கிருபையிலே நிலைத்திருங்க. ஹல்லேலூயா. கிருபையில் என்றைக்கும் நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாத உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின அவருடைய தயவு, அவருடைய அன்பு தான் கிருபை. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய கிருபையை விட்டு விலகாதபடி அந்த கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்போஸ்தலர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெப ஆலயத்தில் கூடின எல்லா, இப்போ நம்ம கூடியிருக்கிறது மாதிரி, சபையில் கூடியிருக்கிறது மாதிரி எல்லோரும் கூடியிருக்கிறாங்க. சர்வீஸ் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. அப்போது ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? பவுலிடத்தில் வந்து கேட்குறாங்க, வாசிமா. இப்போ ஜெப ஆலயம் போனதுக்கப்புறம் யூதரிலும் யூத மார்க்கத்தை சார்ந்த பக்தியுள்ளவர்கள் சிலர் பவுலையும் பர்னபாவையும் பற்றி கொண்டார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசுகிறார்கள், சத்திய வசனத்தை போதிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அவர்களோடு பேசிட்டு அன்றைக்கு நடந்த சம்பவங்களெல்லாம் எடுத்து பேசி
ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் அவர்களுக்கு சொல்லி என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு கொள்ளும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். எங்கள் மேலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டாம். எங்கே நிலைத்திருக்கணும்? கிருபையில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபையில் நிலைத்திருங்க. நீங்கள் எல்லா வரங்களையும் பெற்றிருக்கிறீங்க, அது எல்லா ஆண்டவருடைய போதனைகளை கேட்டிருக்கிறீங்க, எங்களுடைய உபதேசத்தையும் கேட்டிருக்கிறீங்க. அதே சமயத்தில் கிருபையில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28லேருந்து 38 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? மரியாளை குறித்து சொல்கிறார். மரியாள் தனிமையில் ஒரு வீட்டில் இருக்கிறார். அவங்க வீட்டில் தனிமையில் இருக்கும் பொழுது அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து என்ன சொல்கிறாளா? என்னன்னே தெரியாது அவளுக்கு. கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி திடீர்னு ஒரு வார்த்தையை கொண்டாந்து தூதன் வந்து சொல்லும் பொழுது அவள் பிரமித்து போய் நிற்கிறாள். அல்லேலூயா. அப்போ இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? இந்த கிருபை எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கிருபை எப்படிப்பட்டது, எதற்காக இந்த கிருபையை பற்றி எனக்கு சொல்லி என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவள் பிரமித்து நிற்கிற வேளையில் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவளோ அவனை கண்டு வார்த்தையை கலங்கி இது எப்படிப்பட்ட வார்த்தையோ என்று சிந்தித்து கொண்டு இருக்கிறாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாத, நான் சொன்ன வார்த்தைகளை கொண்டு பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறதுனால தான் நான் வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கெல்லாம் தேவனுடைய கிருபை இருக்கிறதுனால தான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அதனால் நீ கிருபை பெற்றிருக்கிற. எதுக்கு இந்த கிருபை? வாசிக்கலாம். இதோ நீ கர்ப்பவதி ஆக போகிற, ஒரு குமாரனை பெற போகிற, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவளுக்கு தூக்கி வாரி போயிட்டுருச்சு. ஏன்னா கல்யாணம் ஆகலை, திருமணமாகாத ஒரு சின்ன பெண்ணு. இந்த நேரத்தில் இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நானோ திருமணமாகாதவள், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. தேவன் நீ பெறப்போகிற, நீ பெற்றெடுக்க போகிற குழந்தையானது அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை நீ சுமக்க போகிற அந்த குழந்தை தான் அதை செய்ய போகுது. அல்லேலூயா. ஆகவே தான் நீ கிருபை பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியா ஆகும், நான் புருஷனை அறியனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி, நீ எப்படி இருக்க, நீ பயப்படாத. இதுக்கு அடையாளம் என்னன்னா, இதை சொல்லப்பட்டிருக்க எல்லா காரியத்துக்கும் முதல் காரியமாக வரப்போகிறது பரிசுத்த ஆவியானவர் உன்மேலே இறங்குவார். உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஆமாம், அந்த குமாரன் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. குமாரன் பரிசுத்தமாக இருப்பார். இதோ உனக்கு இதை ஏன் இந்த வார்த்தையை அங்கே மரியாள்கிட்ட சொல்லணும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, இல்லையா? வயசான ஒரு பாட்டி கர்ப்பவதி ஆகிட்டாப்பா, உனக்கு அது ஆகும். கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை கொடுக்குறார். அப்படிங்கிறத அவளுக்கு நினைப்பூட்டி அதை செயல்படுத்துகிறார். அதைத்தான் சொல்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள் உடனே சொல்கிறார் பாருங்க, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு அடிமை ஆண்டவர்.
உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். என்னை கொண்டு நீங்கள் செய்ய போகிற காரியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த காலத்தில் கல்யாணம் ஆகாமல் குழந்தைய பெற்றெடுத்தா கல் அடித்து கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்படிப்பட்ட தியாகம் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குதா? அப்படிப்பட்ட தியாகம் செய்வதற்குத்தான் தேவன் கிருபையை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கா விசேஷித்த கிருபைகளை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து அதாவது என்ன சொல்கிறான், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு இனி என்னுடைய சிந்தையே இல்லை, இனி நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் தான் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்போது மரியாள் இந்த வார்த்தைகளெல்லாம் தனக்குள் வைத்து கொண்டு அந்த கிருபையை காத்து கொண்டாள். அவர் சொன்ன அந்த வார்த்தையில், அந்த கிருபையில் நிலைநிறுத்தாள். ஆகவே தேவன் சொன்னபடி குமாரனை பெற்றெடுத்தாள் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையில் நிலைத்திருப்போமானால், அவருடைய வார்த்தையின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே மரியாளை உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தார். உலகம் அறியும்படி கர்த்தர் கிருபை செய்தார். காரணம் என்ன? குமாரனை பெற்றெடுத்தது நிமித்தமாக, தேவகுமாரனை பெற்றெடுத்தது நிமித்தமாக மரியாளை உலகுக்கு வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் கிருபையில் நிலைத்திருப்போமானால், நாம் கிருபையை பற்றி கொண்டு இருப்போமானால், அந்த கிருபை நம்மளை மேன்மைப்படுத்தும், அந்த கிருபை நம்மளை வழி நடத்தும், அந்த கிருபை நம்மளை ஆசீர்வதிக்கும். அந்த கிருபை நாளை நாம் வாழ்வடைந்திருப்போம், நாம் கர்த்தருக்கு அடிமைகளாக இருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவருடைய கிருபையில் நாம் நிலைத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? மூன்றாவது காரியம் என்ற அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்கள். உங்களை கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ, எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ, எதற்கு தெரிந்தெடுத்து அழைத்தாரோ, அந்த அழைப்பில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் கேட்குறோம், ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்கு நோக்கம் என்ன, என்னை ரட்சித்து அழைத்ததற்கு நோக்கம் என்ன? கேளுங்க. அந்த அழைப்பில் நாம் நிலைத்திருப்போமானால் கர்த்தர் உங்களையும் என்னை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஹல்லேலூயா. சகோதரரே, உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை நாம் ஏதாவது ஒரு காரியத்திற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்வோமானால், அந்த அழைப்பில் நீங்கள் நிச்சயமாக நிலைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 7வது அதிகாரத்தில், அதே 7வது அதிகாரத்தில் 17லிருந்து 22 வரைக்கும் உள்ள வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். போன சபைகளில், எல்லா சபைகளிலும் இதவே திட்டம் பண்ணுகிறார். அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்தது எப்படியோ, நீ இந்தந்த காரியத்தை செய்ய வேண்டும், நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், நீர் உடன் ஊழியராக இருக்க வேண்டும், அப்போஸ்தலனாக இருக்க வேண்டும், தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் கிருபையினாலே. அவனவனை அழைத்து எப்படி அழைத்தாரோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் என்று இந்த காரியத்தை எல்லா சபைகளிலும் சொல்லி அதன்படி திட்டம் பண்ணி நடக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய், அதாவது அந்த நாட்களில் விருத்த சேதனம் பண்ணலைன்னா கர்த்தரோடு அவன் இல்லைன்னு அர்த்தம். ஆகவே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடாதே.
ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளுவதே காரியம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அழைப்புல எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் கற்பனைகளை கைக்கொள்வது தான் முக்கியம் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுங்க. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே, ஆமாம், எந்த காரியத்திலே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. 21வது வசனம். நான் தேவனுக்கு அடிமையாய், இப்போ மரியாள் அடிமை என்று சொன்னால், நான் தேவனுக்கு அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். அடிமை என்று நினைக்காத. நான் சுயாதீனன் தான், கர்த்தருக்குள் நான் அடிமை, சுயாதீனன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். இப்போ நீங்கள் அடிமையாக இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறீங்க. அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான். பிரைஸ்லான். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே கற்பனையை கைக்கொள்வது தான் முக்கியமான அழைப்பு. ஆகவே நீங்கள் எந்த நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த நிலைமையிலே நிலைத்திருங்கள். உங்களை தீர்க்கதரிசியாக நிலைத்து வச்சுருந்தாருன்னா அந்த தீர்க்க தரிசன வரத்தில் நிலைத்திருங்க. உங்களை ஜெபத்துக்காக அழைத்திருந்தாருன்னா ஜெபத்தில் நிலைத்திருங்க. கர்த்தருடைய ஊழியத்திற்காக எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது, அந்தந்த ஊழியத்தில் அழைத்திருப்பாரானால் இந்த ஊழியத்தில் நிலைத்திருங்க என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். அழைப்பு தான். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. 4வது காரியம், 4வது ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நான் மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மீண்டும் வாசிக்கலாம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடங்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறபடினாலே விசுவாசம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை நாளில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. தேவகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. அப்போது காண்பாரோன்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் குறைந்து போகும். விசுவாசம் குறைந்து போகும்போது நமக்குள்ளே தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க முடியாது, கற்பனையில் கைக்கொள்ளவும் முடியாது. நாம் விசுவாசித்தா தான் எல்லாமே நடக்கும். அதனால தான் ஜாக்கிரதையாக விழித்திருங்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அதாவது நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்க. விசுவாசம், அன்பு, அப்புறம் 3 காரியம். நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3 முக்கியத்துவம் படுத்துகிறார். இந்த 3லுமே நிலைத்திருங்க. ஆனால் இதில் எல்லாவற்றிலும் அன்பு தான் பெரிது என்று சொல்கிறார். ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கும் போகவும் முடியாது. அதனால தான் ஜாக்கிரதையாக இருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 24லிருந்து 27 வரைக்கும் உள்ள விசுவாசத்தை பார்க்க போகிறோம். அது யாருடைய விசுவாசம் பாருங்கள். எபிரேயர் 24 மோசேயை குறித்து அந்த விசுவாசத்தை, மோசேனுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்குறோம். மோசே அதாவது எபிரேயனாய் இருந்தாலும் அவன் பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்தவன், வளர்ந்தவன். அவனுடைய கலாச்சாரத்தில், அவனுடைய கற்பனை, அவனுடைய போதனையின்படி வளர்க்கப்பட்டவன். ஆகவே ராஜ ரீதியாக அவன் ஒரு ராஜகுமாரனாக இருக்கிறவன், இல்லைங்களா? ஆகவே அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். விசுவாசத்தில் வெறுத்தான். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை?
நான் ராஜரீகத்தில் பிறந்த ஒரு பிள்ளை, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படும். இனி வர காலத்தில் அந்த எகிப்து நாட்டினுடைய அரசனாக ஆளுவதற்கும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்? விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அங்கே எபிரேயர்கள் படுகிற வேதனையை பார்த்து அவன் சொல்கிறான், பெரியவன் ஆனது போது, இந்த பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறான். ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா கர்த்தரை விட மற்றது எதுவும் எனக்கு பெருசே இல்லைன்னு சொல்லுவான். கர்த்தரை காட்டில் எனக்கு மற்றது மேன்மை இல்லை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறதுனால தான் அதை வைக்க முடிகிறது. அல்லேலூயா. அனுத்தியமான நான் ராஜாவினுடைய வீட்டு பிள்ளை என்று சொல்லி அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிமேல் வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து பாக்கியம் என்று எண்ணினாங்க. அந்த வசனத்தை போடுமா? வசனத்தை போடு. அடுத்த வசனம் 27 போடு. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருக்கிறான். எதுல? விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறான். அதனால் அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறவன் எந்த கட்டளை, ராஜாவுடைய கட்டளைக்கு அவன் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா. அவன் கோபத்தை எல்லாம் பெருசாக என்னவே இல்லை. ஆகவே ராஜாவுடைய கோபம் என்னை ஒன்றும் செய்யாது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? விசுவாசத்தோடு அந்த எகிப்தை விட்டு கடந்து போகிறான். அல்லேலூயா. அடுத்த வசனம். விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடி அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். பாருங்க, எல்லாம் விசுவாசத்தினால தான் செய்கிறான். விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் இல்லையா? அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது உன்னுடைய பாட்டி, உன்னுடைய அம்மா லேவிசோயால் இவங்கள்ட்ட இருந்த விசுவாசத்தை நான் உன்னிடத்தில் காண்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. லேவிசோயால் ஐனிக்கேயால் இவங்க பாட்டி அம்மா அவங்க கற்றுக் கொடுத்த அந்த உபதேசம் அல்லது அந்த விசுவாசம் அதில் தீமோத்தேயுக்கிட்ட இருக்கிறதை பார்க்கிறான். அதுபோல் இன்றைக்கி நாம் ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசம் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சில சமயத்தில் நம்ம அந்த விசுவாசம் தளர்ந்து போகுது. கோயிலுக்கு போய் என்ன ஆக போகுது, பைபிள் படித்து என்ன ஆக போகுது, ஜெபித்து என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம அது பேசாமல் விட்டுருவோம். அப்போ விசுவாசம் தளர்ந்து போச்சுதா? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். மனுஷகுமாரன் வரும்போது உங்களிடத்தில் விசுவாசம் காண முடியுமோ? உங்கள்கிட்ட விசுவாசத்தை காண்பாரா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா விசுவாசம் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே விசுவாசத்தில் நாம் உறுதியாக தரித்து நிற்க வேண்டும். விசுவாசத்தில் நிலையாக நிலைத்திருங்க. எப்படி இந்த மோசே தான் பெரியவனாக இருக்கிறேன் ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தாலும் அவனுடைய விசுவாச தேவ பிள்ளைகளோடு இருந்து அவரோடு கூட சேர்ந்து பாடுபடுவதற்கும் வரக்கூடிய பலன் மேலே நோக்கமாக இருப்பதற்கு இந்த விசுவாசம் எப்படி அவனை வழி நடத்தினதோ அதே போல் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசமும் வருங்காலத்தில் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கு யுகாயுகமாக இருப்போம் என்ற விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் பாஸ்டர் உதைக்குது. ஏன்னா அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது. விசுவாசம் வர்றதும் விசுவாசம் போகுது. சபைக்குள்ளே நம்ம சில பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தும் போது விசுவாசம் வந்துடும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதே என்று சொல்லி அந்த விசுவாசம் அப்படியே கொஞ்சமாக கலந்து போகுது. நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தில் என்ன நடந்தாலும் சரி,
என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்ன குறைபாடுகள் வந்தாலும் சரி, நான் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை நான் விட்டுவிட மாட்டேன். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்பேன். இந்த விசுவாசம் தான் பரலோகத்துக்கும் கொண்டு போகும். அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தில் நிலைத்திருங்க. நான் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் நாம் நிலைத்திருக்கும் போது மாத்திரமே தேவனுடைய திட்டத்திற்கு நம்மளை பயன்படுத்த முடியும். மோசேயை அப்படி தான் பயன்படுத்தினார். விசுவாசம் இருந்ததுனால தான் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே அடுத்தது 5வது வசனம், 5வது பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன். 5வது பாயிண்ட் என்ன சொல்லப்படுதுன்னா, நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு. நீ கற்று நிலைத்திரு. யாரிடத்தில் கற்றுக்கொண்டாய் என்பதை நினைத்து அங்கே நிலைச்சிரு. எங்கே போதனையை கேட்டியோ, எங்கே உபதேசத்தை கேட்டியோ, எங்கே சத்தியத்தை கேட்டியோ, அந்த சத்தியத்தை கேட்டு அதில் நிச்சயித்து இருக்கிறதுல நிலைச்சு நில்லுங்க. எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் உங்கள் கால்கள் ஓடாதபடி எங்கே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரோ, இப்பொழுது எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நிலைத்திருங்க. பிரைஸ் தி லார்ட். நீ கற்றுக்கொண்டது எங்கே? சபையில். ஆண்டவருடைய வார்த்தை எங்கே போதிக்கப்பட்டது? சபையில். சத்தியம் எங்கே போதிக்கப்பட்டது? சபையில். அன்பு எங்கே வெளிப்பட்டது? சபையில். விசுவாசம் எங்கே வெளிப்பட்டது? சபையில். பரிசுத்தம் எங்கே காணப்பட்டது? சபையில். இதெல்லாம் நீங்கள் கற்று நிச்சயித்து கொண்டீங்க. இதெல்லாம் நிச்சயம். இதெல்லாம் கற்றுக்கொண்டது உண்மை. அந்த உண்மையில், அந்த நிச்சயத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ வசனத்தை எங்கே கற்றுக்கொண்டோம்? எங்கே ரட்சிப்பைக்கு ஏற்ற காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா அதில் எப்பொழுதும் நிலைத்திருப்பீங்க. அல்லேலூயா. யோசேப்புக்கு யார் கற்றுக் கொடுத்துருப்பா? பாவத்தை விட்டு விலகி ஓடு. அன்றைக்கெல்லாம் நியாயப்பிரமாணமும் இல்லை, அன்றைக்கி தீர்க்க தரிசன காரியங்களும் இல்லை, மோசேயினுடைய நியாயப்பிரமாணமும் அன்னைக்கு கிடையாது. ஆனால் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்தான். ஈசாக்கு யாக்கோபு கற்றுக் கொடுத்தான். யாக்கோபு 13 பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தான். அந்த கற்றுக்கொண்டதை யாரிடத்தில் இன்னாரிடத்தில் கேட்டான் என்பதை நிச்சயித்து அதில் யோசேப்பு நிலைத்திருந்ததுனால தான் பாவத்தை விட்டு ஓடினான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் சத்தியத்தை எங்கே கேட்டு கற்றுக்கொண்டிருக்கிறோம்? விசுவாசத்தை எங்கே கேட்டு கற்றுக்கொண்டிருக்கிறோம்? சத்தியத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு இன்றைக்கி சபையில் கற்றுக் கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. அப்படி யாரிடத்தில் எங்கே கற்றுக்கொண்டோம் என்பதை நீங்கள் அறியும் போது, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த சத்தியம், நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த விசுவாசம், நீங்கள் கற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகள் உங்களை தப்புவிக்கும். எங்கேயும் உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாது. யோசேப்பை கர்த்தர் பாதுகாத்தார். இல்லையா? இந்த பாவத்துக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு வெளியே ஓடினான். அல்லேலூயா. அவனுக்கு உபத்திரம் வந்துச்சு, ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நிலைத்திருந்தால் கர்த்தர் உன் கால்கள் எதிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் கடைசி வரைக்கும் நிலைத்திருங்க. கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருங்க, வேதத்தில் நிலைத்திருங்க, சத்திய வார்த்தையில் நிலைத்திருங்க, கிருபையில் நிலைத்திருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சபையில். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு என்று சொல்லி. ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம்.
அடுத்தது 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை சொல்கிறது. வாசிக்கலாம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதில்லை. இந்த வசனம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் போதிக்கிறது, அதனால் போதகர் வேண்டான்னு அர்த்தம் இல்லை. இது உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்குது, வெளிப்பாடுகளை கொடுக்குது. இந்த வசனத்தின்படி உங்களுக்கு வெளிப்பாடுகளையும் என்ன சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்குறது. அதனால தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்துவார். அப்போ போதகர் அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த காரியத்தில் தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? அதனால் போதகர்கள் வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல. போதகர்கள் இல்லாத நேரத்தில் உங்களை வழி நடத்துவதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று சொல்லுகிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில். அப்போ இந்த அபிஷேகம் யாரை குறிக்கிறதுனா கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவ மேலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது தான் அவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் நம்மளை காத்து கொள்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் புரியுதா? அவரால் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் உங்களில் நிலைச்சிருந்துச்சுக்குன்னு வச்சுக்கோங்க. அது நிலைத்திருந்தால் உங்களுக்கு யாரும் போதிக்கணும்னு உங்கள் வீட்டு பக்கத்தில் நீ இப்படி நடந்துக்க, நீ இப்படி செய்யு, நீ இப்படி பேசு என்று சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கே எப்படி என்ன நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி மற்றவங்கள்ட்ட உபதேசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டும் என்பது ஆவியானவர் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே போதிப்பார். அப்போ நீங்கள் போதகராக மாறிடுவீங்க அந்த இடத்துல. அல்லேலூயா. இதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியம். ஏன்னா ஆவியானவர் எப்படி சத்தியமோ உங்களுக்குள்ளே இருக்கிறவரும் சத்தியமானவராக இருக்கிறபடினாலே அந்த போதிக்கிற வார்த்தையும் சத்தியமாக இருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் சத்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பேசல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. அது பொய் அல்ல. அது உங்களுக்கு என்ன போதிச்சோ அந்த போதனையில் நீங்களும் நிலைத்திருங்க. ஏதான் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த சத்தியம், அதாவது இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறது சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தில் நிலைத்திருங்க. சத்தியம்னா என்ன? இயேசு தான் சத்தியம், நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன். அப்போது அந்த சத்தியம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆமாம், நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சிருந்தீங்கன்னா எங்கே போனாலும் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிறோம். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம் இப்போ நம்ம வாசித்தோம். அவரால் பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே போதிக்கிறது, வசனத்தை வெளிப்படுத்துகிறது எல்லாமே ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து பேசுகிறபடினால் அது வெளிப்பாடுகளை குறிக்கும். உங்களுக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார், தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே அந்த வெளிப்பாடும் அந்த தீர்க்க தரிசனத்திலையும் நீங்கள் சொல்லும் பொழுது, செயல்படும் போது அதில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், ஆனால் கனி கொடுப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? கடைசியாக ஒன்று சொல்லும்படிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.
ஏனென்றால் கர்த்தருடைய வருகையில் நாம் அவருக்கு முன்பாக போய் நிற்கணும். அப்படி நிற்கும்போது நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இருக்கணும்னா அவரில் நிலைத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் எதில் வெட்கப்பட்டு போகிறோம்? இந்த பூமியில் அவர் கற்பித்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியில், உபதேசத்துக்கு நிலைத்து நிற்கலை, அதாவது சத்தியத்தில் நிலைத்து நிற்க முடியல, கிருபையில் நிலைத்து நிற்க முடியல, நாம் கற்றுக்கொண்டதை நிலைத்து நிற்க முடியல. ஆகவே இப்படிலாம் இருக்கும்போது அவருடைய வருகையில் நாம் எப்படி நிலைத்து நிற்க முடியும்? இதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமும் இந்த பூமியிலையும் சரி, அவர் வரும்போதும் சரி, நாம் அவருடையவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? நான் அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நான் நிற்பேங்கிற விசுவாசிக்கிறீங்களா? தைரியம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறீங்க சொல்லுவீங்களா? நான் அவரில் எப்பொழுதும் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த நிலைத்திருக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். இதை குறித்து நான் தியானிக்கும் போது நிறைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். அது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆகி போச்சு. அதனால் நீங்கள் கேட்ட வசனத்தை நிலைத்திருங்க. கர்த்தர் அதன் மூலியமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீர்க்கால்களின் ஓலமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரமாய் இருப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிரப்பும். அவரில் நிலைத்திருந்தால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியதாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே யார் வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கிறோம் என்பதை ஆண்டவரே எங்களை காண்பிப்பதற்காக எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் எப்பொழுதும் உலகத்தில் நாங்கள் நிலைத்திருக்க, எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் ஐக்கியப்பட்டு கூடி வர எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேட்ட வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், காற்றடிக்கலாம், ஆண்டவரே புயல் வந்து மோதி அடிக்கலாம். ஆனாலும் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட, அஸ்திவாரத்தின் மேலே போடப்பட்ட கட்டப்பட்ட வீடை போல நாங்கள் இருக்க, புத்தி உள்ளவர்களாய் இருக்க என் ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வந்திருக்கிற யாவரும் மேலும் விசேஷித்த உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளில் நிலைத்திருப்பதாக. ஆண்டவரே கர்த்தாவே, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு கேட்ட இந்த சத்திய வசனங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும் நீர் அவர்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.